ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனிமல் ஸ்கெலிட்டன் எஜுகேஷனல் வீடியோஸ் எப்படி நம்ம ஈஸியாக கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான ப்ராம்ப்ட்டும் தேவைப்படாது. அதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணியிருக்கேன், அதை ஸ்க்ரீனில் காமிக்கிற பாருங்க. ஒரு வேட்டையாடியின் வாழ்க்கையில் ஒவ்வொரு கடியும் ஒரு சக்தி போராட்டம். அவன் திடீரென முன் பாய்ந்து இரையை வலுவாக கடிக்கிறான். அந்த ஒரு தருணத்தில் உயிர் மற்றும் சக்தி கைமாறுகிறது. அவன் தாடைகள் ரிதமிகமாக நகர்ந்து உணவை மென்று உடைக்கின்றன. ஒவ்வொரு மென்றலும் சக்தியாக மாறத் தொடங்குகிறது. பிறகு மெதுவாக அவன் விழுங்கும்போது அந்த உணவு அவன் உடலுக்குள் பயணம் தொடங்குகிறது. வயிற்றில் அது சக்தியாக மாற்றப்பட்டு உயிரின் எரிபொருளாக மாறுகிறது. சில நொடிகளில் அந்த சக்தி அவன் முழு உடலிலும் பரவி அவனை இன்னும் வலிமையான வேட்டையாடியாக மாற்றுகிறது. இதுதான் இயற்கையின் உண்மையான சக்தி சுழற்சி. கைஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எந்த விதமான ப்ராம்ப்ட்டும் தேவைப்படலை. ஸோ இதே மாதிரி வீடியோ நீங்களும் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸ்க்ரீனில் பாருங்கள், இந்த சேனல் பார்த்தீங்கன்னா 21 வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை பாருங்கள், 56.6K சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க வெறும் 21 வீடியோஸ்க்கு. ஸோ இதே மாதிரி சேனல் நீங்களும் ஒரு வைரலான ட்ரெண்டிங் சேனல் நீங்களும் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. ChatGPT ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அந்த ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் ரைட் ஹேண்ட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா GPTஸ்ன்னு இருக்கும் பாருங்கள், GPTSன்னு இருக்கும். ஸோ அந்த GPTSை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இந்த இடத்துல உங்களுக்கு சர்ச் கேட்கும் பாருங்கள், சர்ச் ஐக்கான் மாதிரி இருக்குல்ல. இந்த இடத்துல போயிட்டு எக்ஸ்ரே அனிமல் ரெஃபரன்ஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் சேட்டுன்னு கேட்கும். ஸோ அந்த ஸ்டார்ட் சேட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாக், பேட் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் இதில் டாக்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து டாக் கொடுக்குறேன். நீங்கள் பேட் வேணும்னாலும் பேட் கொடுத்துக்கலாம். நான் டாக்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 4 இமேஜ் ஜென்ரேஷனுக்கான ப்ராம்ப்ட் வந்து வந்திருக்கு, சரிங்களா. ஸோ இப்போ நான் இன்னொரு டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு grok.comனு சர்ச் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோவும் சரி இமேஜும் சரி கிராக்கில் தான் நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ கிராக்னு சர்ச் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ChatGPT கொடுத்த ப்ராம்ப்டை அப்படி காப்பி பண்ணி இந்த இடத்துலையே நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டாகோட ஸ்கெலிட்டன் இமேஜ் மாதிரி உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிரும். இங்கே பாருங்கள் ஸ்க்ரீனில் நான் வந்து 2 இமேஜ் வந்து இப்போதைக்கு நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் அதில் கொடுத்துருக்கிற எல்லா இமேஜும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறமா கீழேயே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமேஜ் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். அவ்வளோதான், நம்ம இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் நெக்ஸ்ட் அதே மாதிரி நீங்கள் ஆப்ஸை கிளிக் பண்ணிவிட்டு GPTS கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு சர்ச் ஐக்கான் ஓப்பன் ஆகும். அந்த சர்ச் ஐக்கானில் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள், அனிமல் எக்ஸ்ரே ஷார்ட்ஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டாகை வச்சு நீங்கள் ஒரு கான்செப்ட் மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். லைக் எப்படி அப்படின்னா வந்து டாக் ஈட்டிங் ரா மீட், அப்புறம் டாக் ஈட்டிங் பர்கர், அப்புறம் டாக் ஈட்டிங் பீஸா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எதுனாலும் கொடுத்துக்கலாம், சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டாக் ஈட்டிங் ரா மீட்னு சொல்லி கொடுக்குறேன், சரிங்களா. கொடுத்தேன் அப்படின்னா அது எனக்கு ப்ராம்ப்ட் தருது, சரிங்களா. நான் அதில் கீழே ஒன்னே மட்டும் பண்ணுறேன், ஐ நீட் சீன் பை சீன்னு மட்டும் கொடுக்குறேன், சரிங்களா. கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எனக்கு சீன் பை சீனாக வந்துருச்சு. நீங்கள் இதே மாதிரி பேர்டுக்கு கொடுத்துக்கலாம், இல்லைனா வேறு எதுனாலுமே நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்னாலுமே நீங்கள் கொடுத்துக்கலாம், சரிங்களா. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5 சீன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அந்த 5 சீனையும் நான் இப்போ 1 by 1 காப்பி பண்ணி நம்ம வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சீனை இப்போ நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு கிராக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா எடிட் இமேஜஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஃபைல் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற அந்த டாகோட இமேஜஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு வீடியோ மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த வீடியோ ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேக் வீடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா டைப் டு இமேஜின் இருக்கா, இந்த இடத்துல தான் உங்கள் ப்ராம்ப்டை கொடுக்கணும். ஸோ உங்கள் ப்ராம்ப்டை கொடுத்து ஜென்ரேட் கொடுங்க, வீடியோ வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள் வீடியோ வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், 5 சீனையும் 1 by 1 எடுத்து இமேஜ் ப்ளஸ் அந்த சீன்ஸ்க்கான ப்ராம்ப்டை காப்பி பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோவாக உங்களுக்கு ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஜென்ரேட் ஆனதுக்கப்புறமா கீழேயே உங்களுக்கு டவுன்லோட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் எல்லா சீனுமே
ஜென்ரேட் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டேன். நம்ம இப்போ 5 சீனுமே ஜென்ரேட் பண்ணி டவுன்லோடும் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சீனுக்கு தேவையான ஒரு வாய்ஸ் ஓவர் நம்ம கொடுக்கணும். இது மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. ஓகேங்களா? தமிழ் வாய்ஸ் ஓவர் மாதிரி நம்ம இது ஜென்ரேட் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த வீடியோஸ் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு தமிழ் வாய்ஸ் ஓவர் கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும். சரிங்களா? அதுக்கு மட்டும் ஒரே ஒரு ப்ராம்ப்ட் நான் வச்சிருக்கேன். ஸோ அந்த ப்ராம்ப்டை நீங்க அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஆக்சுவலா இது என்ன ப்ராம்ப்ட் அப்படின்னா, இப்போ நம்ம பண்ண போற இந்த வீடியோ ஜென்ரேஷனுக்கான வாய்ஸ் ஓவர் வந்து நீங்க என்னென்ன சீன் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி ChatGPT உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போடுறதுக்கான தமிழ் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த ப்ராம்ப்டை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த ப்ராம்ப்டை அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் ஸ்க்ரீன்ல. சரிங்களா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி அங்கே வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, 5 சீனுக்கான டாபிக் இருக்குல்ல, ஹெட்டிங் இருக்குல்ல, அந்த ஹெட்டிங்கை அப்படி காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணி இந்த சாட்ல வந்து கீழே வந்து அப்படி பேஸ்ட் பண்ணுங்க. அதாவது நம்ம இப்போ ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த சாட்ல வந்துட்டு பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ChatGPT என்ன பண்ணும், உங்களுக்கு அந்த சீன் 1க்கான பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவர் அதை வந்து கொடுத்துரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, 5 சீனுக்கான ஹெட்டிங்கையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். இது எல்லாமே நமக்கு இப்போ இங்கிலீஷில் இருக்கு. நமக்கு இப்போ தமிழில் வேணும். தமிழில் வேணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஐ நீட் தமிழ் வாய்ஸ் ஓவர் இப்படி மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், வேற எதுவுமே கொடுக்க வேணாம். இல்லைனா தமிழ் வாய்ஸ் ஓவர் நீட் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கனாலும் ஓகே தான். கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ChatGPT என்ன பண்ணும், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஷார்ட்ஸுக்கு தேவையான வாய்ஸ் ஓவர் மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஒரு 30 செகண்ட் 40 செகண்டுக்கு உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அவ்வளோதான், நம்ம இதுவும் நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வாய்ஸை நம்ம ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இது நம்ம ஃப்ரீயாகவே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வாய்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்கு Google AI Studio யூஸ் பண்ணி நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக ஒரு டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு Google AI Studioன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹோம் ப்ளே கிரவுண்டுன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் ப்ளே கிரவுண்டுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அதில் இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதில் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் ஆடியோ, மல்டி ஸ்பீக்கர் ஆடியோன்னு 2 இருக்குது. ஸோ இதில் சிங்கிள் ஸ்பீக்கர் ஆடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ChatGPT கொடுத்த வாய்ஸ் ஓவர் ப்ராம்ப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படி காப்பி பண்ணி இந்த இடத்துல Google AI Studioவில் இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வாய்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஏதாவது ஒரு வாய்ஸஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாய்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ரன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸோ அதை ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், கீழே வாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிருச்சு. ஸோ இதில் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, 3 டாட் மாதிரி இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் கேட்கும். ஸோ அது டவுன்லோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாய்ஸும் டவுன்லோட் ஆயிரும். அவ்வளோதான், நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த வீடியோ ப்ளஸ் இந்த ஆடியோ 2யும் நம்ம மெர்ஜ் பண்ணால் மட்டும் போதும். அது மெர்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த டூல்னாலும் நீங்கள் பேசிக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. VN யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறீங்கன்னா CapCut யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது பேசிக்கான எடிட் அப்படின்றனால நான் Canva யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோஸ் வந்து மோஸ்ட்லி Canva தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து பேசிக்கான எடிட் தான். ஸோ Canva லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணி கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் மொபைல் வீடியோன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். நம்ம ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி தான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் அப்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த அப்லோடை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்லோட் ஃபைல்ஸ்ன்னு கேட்கும். அந்த ஃபைல்ஸை கிளிக் பண்ணி எல்லா வீடியோஸையும் அப்லோட் பண்ணிவிட்டு 1 by 1 நீங்கள் அப்லோட் ஆனதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா வீடியோஸ் உள்ள ஆட் ஆயிரும். அதே மாதிரி சேம் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்க வாய்ஸையும் அப்படி செலக்ட் பண்ணி உள்ளே இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை அகைன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துடும். உள்ளே வந்ததுக்கப்புறமா அதை மெர்ஜ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் கேட்கும். 2 தடவை டவுன்லோட் கேட்கும். சரிங்களா? ஸோ அந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.